திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவள்ளுவர் கருணையினாலே திருஞான சம்பந்தரை இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சி எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சி பாடி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக தாம்பரம் சிவனகம் மரலர் ஐயா அவர்களையும் வழிநடத்தும்படி வருக என்று வரவேற்று, ஐயா சாம்பசிவ ஐயா அவர்களை வழிநடத்தும்படி வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா சாமிசையா இது திருப்பள்ளி வச்சு பாடுங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குரகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒலி ஒலி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் தூரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தில்லு போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித் நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுத மறுபு புருடோத்தமர் எதிராயர் மூல மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணர் மையுணர் இளம் பெருமானோடு உங்குமதிரா அடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க சிவானு. திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 82வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 105வது திருப்பதிகம் திரு கீழ்வேளூர் பண் நட்டராகம் பகற்பண் 6ஆக நாழிகை 16-18 நாழிகையிலே பகல் 1 மணி 12 நிமிடத்திலிருந்து 2 மணி 24 நிமிடத்துக்குள்ளே பந்துவளராளி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரியினுடைய தென்கரையிலே 84வது தலமாக திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் உள்ளது. சாமி கேடிலியப்பர், அம்பாள்,
வனமுலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 407. கழிக்காணர். ஐயா 467ங்களா? 467 ஆமாங்க. இல்லையா? ஆமாங்க. கழிக்காணர். நன்றிங்க, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கீழ்வேலூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையை 467. திருச்சிற்றம்பலம். கலிக்கானல் மருங்கனையும் கடல் நாகை அது நீங்கி கங்கையாற்று சுழிக்கானல் வேணியர்தம் பதிபலவும் பரவி போய் தோகை மார்தம் விழிக்காவி மலர் பலன கீழ்வேலூர் விமலர் கடல் வணங்கி ஏத்தி மொழி காதல் தமிழ் மாலை புனைந்தருளி அங்கன்றார் மூதூர் நின்றும். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அதனால இந்த நாகைக்காரோணம் பக்கத்துல இந்த தலம் இருப்பதனால அந்த நாகைக்கான சுற்றியுள்ள பல பதிகளை வணங்கும் போது இந்த கீழ்வேலூரையும் பெருமான் பாடியிருக்கிறார். அதனால இதை மொழிக்காதல் தமிழ் மாலை என்று அடையாளம் சுட்டு போகிறார். மொழிக்காதல் தமிழ் மாலை என்று சொல்லுகிறார். மென்னோலாவிய சடையினர் விடையினர் மிழுதரும் அறவோடும் பண்ணிலாவிய மறையொலி நாவினர் கரையணி கண்டத்தரு பொன்னுலாகிய கொன்றையந்தாரினர் புகழ்மிகு கீழ்வேலூர் உன்னுலாவிய சிந்தையர் மேல்வினை ஓடிட விடாமே. உன்னுலாவிய சிந்தையர் மேல்வினை ஓடிட விடாமே. பெருமானுடைய நினைப்பு ஒன்றினாலேயே நம்முடைய வினைகள் நீங்கும், அதனால் வீடு பேறு அடையலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 2வது நீருலாவிய. நன்றிங்க. நீருலாவிய சடையிடையறவோடு மதிசிற நிறைமாலை வாருலாவிய வனமுலை அவளோடு மணி சிலம்பவையார்க்க ஏருலாவிய இறைவனதுரைவிடம் எழில் திகழ் கீழ்வேலூர் சீருலாவிய சிந்தை செய்தனைபவர் பிணியொடு வினை போமே. நன்றிங்கய்யா. சீருலாவிய சிந்தை என்பது சீல நெறியிலேன் என்று பெருமானுக்கு தொண்டு செய்கிற சிந்தை உடையவர்களுடைய பிணிகள்லாம் தீரும். அதனால வினைகளும் பிணியோடு வினையும் தீரும். பிணி என்பது உடல் பிணி, உள்ள பிணி ரெண்டும் தீரும். நம்முடைய வினைகள் தீரும். அதனாலே வீடு பெறலாம். வாழ்க. வெண்ணிலாமிகு விரிசடை. 3வது பாடல். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெண்ணிலாமிகு விரிசடை அறவோடு வெள்ளரு களர் மத்தம் பன்னிலாவிய பாடலோடாடலர் பயில்புரு கீழ்வேலூர் பெண்ணிலாவிய பாகனை பெருந்திரு கோயிலும் பெருமானை உன்னிலாவிதின் உள்கிய சிந்தையார் உலகினில் உள்ளாரே. உன்னிலாவின் உள்கிய சிந்தையார் உலகினில் உள்ளாரே. நன்றிங்க ஐயா. பெருமானை புறத்தில் வழிபடுவதை விட அகத்தில் வழிபட வேண்டும் என்று உன்னுலாவி நின்று உல்கிய சிந்தை என்று சொல்கிறார். அப்படி 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 பெருமானே அந்த உள்ளத்தாலே வழிபடுவர்கள் உயர்ந்தார்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கேடுலாவிய கங்கையை. ஆமா, பட்டமாலம்மா. சேடுலாவிய கங்கையை சடையிடை தொங்க வைத்தழகாக நாடுலாவிய பலிகொழு நாதனார் நலமிகு கீழ்வேலூர் பீடுலாவிய பெருமையர் பெருந்திரு
கோயிலுள் பிரியாது நீடுலாவிய நிமலனை பணிபவர் நிலை மிக பெறுவாரே. வாய் நம. நீடுலாவிய நிவலன் அவன் நிலைபேருடையவன். அந்த நிலைபேருடனை பணிபவர்கள் நிலைமை மிக பெரிதாக இருக்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. துன்றுவார் சடை. அம்மா தெலுங்கவதி அம்மா வாங்க, பாண்டிச்சேரியில இருந்து. துன்றுவார் சடை சுடர்மதி நகுதலை வடமணி சிரமாலை. துன்றுவார் சடை சுடர்மதி நகுதலை வடமணி சிரமாலை. மன்றுலாவிய மாதவரி நிதியல் மணமிகு வேளோர். மன்றுலாவிய மாதவரி நிதியல் மணமிகு வேளோர். நின்று நீடிய பெருந்திரு கோயிலில் நிமலனை நினைவோடும் சென்றுலாவே நின்று ஏத்தவல்லார் வீணை செய்வது தினமாமே. சென்றுலாவே நின்று ஏத்தவல்லார் வீணை செய்வது தினமாமே. நன்றி. கீழ்வேளூர் பெருமானை நினைந்து நாம் வழிபட்டால் அந்த அந்த நினைப்பே நம்முடைய வினைகளை தேய்க்கும் என்று சொல்கிற பாடல். வினை தேய்வது தினமாமே. வாழ்க. கொத்துலாவிய குழல் திகழ் சடையனை. கலைக்கல்லூரி கார்த்திகேயன் வாங்க. கார்த்திகேயன் இருக்குங்க. கொத்துழாவிய குழல் திகழ் சடையினை கூத்தனை மகிழ்ந்துல்கி. கொத்துழாவிய குழல் திகழ் சடையினை கூத்தனை மகிழ்ந்துல்கி. தொத்துழாவிய நூலனி மார்பினர் தொழுதெழு கீழ்வேளூர். தொத்துழாவிய நூலனி மார்பின தொழுதெழும் கீழ்வேளூர். பித்துளாவிய பக்தர்கள் பணிய பெருந்திரு கோயில் மன்னும் முத்துளாவிய வித்தனை ஏத்துமின் முடுகிய இடர்போமே. முத்துளாவிய வித்தனை ஏத்துமின் முடுகிய இடர்போமே. நன்றிங்க. முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்த முழுஜோதின்னு பெருமான போற்றுவார்கள். திருவாசகத்துல ஒரு பாட்டு, பொத்தையோன் சுவர் புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யனக் கருதி இடக்கடல் சுடித்தலைப்படுவேனை. முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுஜோதி அத்தன் ஆண்டுதன் அடியறிற்குட்டிய அதிசயங்கண்டாமேன்னு திருவாசக பாடு. அதிசயப்பத்தர் வரும் இந்த பாட்டு. அதுல முத்துலாவிய வித்து என்பது அந்த பாடலை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது. இந்த பாட்டுக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, நம்முடைய வாழ்நாள்ல இந்த விழாக்கள்லாம் செய்யறோம். அது எல்லாத்தையும் வடமொழியில சொல்லுவாங்க. சஷ்டி அப்த பூர்த்தி சப்த அப்படின்னு சொல்லுவாங்க. 60ல சஷ்டியத்தை பூர்த்தி, 70ல என்னமோ பேர் சொல்லுவாங்க, 80 ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தமிழ்ல தூய தமிழ் அதுக்கு நம்முடைய பெரியவர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை இந்த நான் இப்ப சொன்ன அந்த திருவாசக பாட்டு. இந்த உடம்பானது பொத்தையூன் சுவர் புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை தான். இந்த பொய்க்கூரைக்கு மெய்னு பேர் வச்சாங்க. ஏன்னா இது மெய்யாக வேண்டும். இந்த உடல் உயிரோடு இணைந்து உடலும் உயிருமாக இறைவனை போய் அடைய வேண்டும். அப்படி அடைந்தவர்கள் நாயன்மார்கள். அதற்கு அடையாளமாக களையா உடலோடு சேரமான் ஆரூரன்னு திருவிசைப்பா பாட்டு. அப்படியாக அடைவதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு 60 ஆண்டுகள் நாம் உலகிலே கழித்து விட்டால், அதற்கு மேல 60 ஆண்டுக்கு மேல வர நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு கிடைக்கிற போனஸ்ன்னு சொல்லி அதுல 60 வயதிலே செய்கிறபடி விழாவுக்கு மணி விழான்னு பேரு. அதுதான் சஷ்டி அப்த பூர்த்தி அவங்க சொல்றாங்க. சஷ்டினா 6, அப்தம்னா 10, சஷ்டி அப்தம்னு சொல்லுவாங்க.
ஆனால் அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் வைத்த பெயர் 60 மணி விழா. 70 அதற்கு பவள விழான்னு பேர். 80 முத்து விழா, 90 வைர விழா, 100 வயது முடிந்தால் அதற்கு மாணிக்க விழான்னு பேர். அதை நம்ம மணிவாசக பெருமான் பட்டியலிட்டு இருக்கிறார். முத்து, மாமணி, மாணிக்க, வைரத்த, பவளத்தின் முழு ஜோதி, அப்படி அந்த உடம்பு அப்படி திகழ வேண்டும். அந்த விழாக்கள்லாம் செய்து இந்த உடம்பை பொன்மயமாக்கி கொள்ளுதல். அப்படி பொன்மயமாக்கினால் இந்த உடலோடு போய் சேரலாம் என்பது நம்முடைய பண்டைய மரபு. அதெல்லாம் நம்ம மறந்தே போனோம். அந்த பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி இந்த வருது. முத்துலாவிய வித்தினை எத்துமின் பெருமான் முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்த முழுஜோதியாக திருகிறான். அந்த மாதிரி நம்முடம்பையும் முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்த முழுஜோதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனாலே நம்முடைய வாழ்நாள் கூட கூட ஒரு 10 ஆண்டுகளிலும் ஒரு விழா செய்தல் என்ற வகையில 25 வெள்ளி விழான்னு சொல்லி அதை நம்முடைய திருமணங்களை நடத்தி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது. 50 வயதுல பொன் விழான்னு சொல்லி பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்றது. அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து பெரிய பெற்றோர்களுக்கு செய்யப்படுகிற விழா 5 விழாக்கள். அது 60 மணி விழா, 70 பவள விழா, 80 முத்து விழா, 90 வைர விழா, 100 மாணிக்க விழா. அந்த மாதிரி விழாக்கள் செய்தால் இந்த உடம்பு என்னாகும்? புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னெடும் கோயிலா புகச் செய்யலாம். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்போது இந்த உடம்பு உயிரோடு இணைந்து இரவாத இன்ப அன்புக்கு மேலான பிறவா நிலை பெற்று திருவான் திருவடியிலே சேரலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த சைவ மரபு. அதெல்லாம் நம்ம மறந்தே போனோம். இந்த தம்பி பாடின இந்த பாட்டுல அந்த முத்துலாவிய என்பதை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. 7வது பாட்டு பிறை நிலாவிய. ஊரப்பாக்கத்துல இந்த ராஜா ஐயாவாங்க. பிறை நிலாவிய சடையிடை பின்னலும் வன்னியும் துண்ணாரும் கரை நிலாவிய கண்டரின் தோழினர் காதல் செய் கீழ்வேளூர் மறை நிலாவிய அந்தனர் மலிதரு பெருந்திரு கோயில் மண்ணும் நிறை நிலாவிய ஈசனை நேசத்தால் நினைபவர் வினைவோமே. நிறை நிலாவிய ஈசனை நேசத்தால் நினைபவர் வினைவோமே. நிறை நிலாவிய ஈசன் என்பவன் தன்னை சரணடைந்த சந்திரனை தூக்கி தலைமையிலே வைத்திருக்கிற அந்த நிறை நிலா என்பது பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. மறை நிலா என்பது அமாவாசை, நிறை நிலா என்பது பௌர்ணமி. நமக்கு பௌர்ணமி அமாவாசை தெரியும். அந்த மறை நிலா நிறை நிலா என்ற பழமையான தமிழ் சொற்களை நாம் மறந்தே போகிறோம். அதை நினைவுபடுத்துற மாதிரி நிறை நிலாவிய ஈசன் அவன் முழு பௌர்ணமி திகழான். நம்முடைய விழாக்கள் செய்கிற போது அந்த ஐப்பசி ஓண விழா, கார்த்திகை விளக்கெடு விழா, அப்புறம் மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், அதுக்கப்புறம் மாசி மகம், அப்புறம் பங்குனி உத்திரம், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைநிலா நாள்ல அந்தந்த அதற்குரிய நட்சத்திரங்கள்ல இணைந்து வருகிற நாள்ல விழா செய்து மரபு. அதுக்குதான் நிறைநிலா நாள்னு பேரு. அந்த நிறைநிலாவிய ஈசனை நேசத்தால் தொழ வேண்டும். ஆசை நீக்கி அன்பு சேர்க்கிற நேசத்தால் தொழுதால் நம்முடைய வினை போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மலை நிலாவிய மைந்தன். மலை நிலாவிய மைந்தன் அம்மா மலையானை எடுத்தாலும் மரக்கன் தன் தலையெல்லாம் தேய்த்து அலரிட ஊன்றினான். உரைத்தரு கீழ்வேளூர் கலை நிலாவிய நாவினார் காதல் செய் பெரும் திரு கோயிலுள் நிலை நிலாவிய ஈசனை நேசத்தால் நினைய வல்லானை போம். நிலை நிலாவிய ஈசனை நேசத்தால் நினைய வல்வினை போவுமே. திருச்சிற்றம்பலம். நிலை நிலாவிய ஒழி காலத்திலும்
நம்ம எல்லாம் ஆட்கொள்கிற என்றும் அழியாத பெருமான் அந்த ஈசனை நேசத்தால் தொழ வல்வினை போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. மஞ்சுளாவிய கடற்கடை 9வது பாட்டு. பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா. மஞ்சுளாவிய கடற் கிடந்த பின்னோடு மலரவன் கண் பொன்னா பஞ்சுளாவிய மெல்லடி பார்ப்பதி பாகனை பறிபொடும் செஞ்சொலர் பவர் பரவிய தொல்புகழ் மல்கிய கீழ்வேலூர் நஞ்சுளாவிய கண்டனை நணுகுமி நடலைகள் நணுகாவே நஞ்சுளாவிய கண்டனை நணுகுமின் நடலைகள் நணுகாவே. நன்றி. நஞ்சுலாவிய கண்டனை நணுகுமின் நடலைகள் நணுகாதேன்னு, நடலை என்றால் துன்பம். அதனால பெருமான் நஞ்சு ஆகிய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அமுதமாகிய இன்பத்தை தரக்கூடியவன் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. சீருலாவிய தலையனர். பணப்பாக்கத்திலிருந்து லலிதாமா. சீருலாவிய தலையினார் நிலையிலா அமனர்கள் சிவரத்தார் வீரில்லாதவென் சொற்பல விரும்பன்மின் சுரம்பமர் கீழ்வேலோர் ஏருலாவிய கொடியனையே தமிழ் ஏருலாவிய கொடியனையே தமிழ் பெருந்திரு கோயில் மண்ணு பேருலாவிய பெருமையன் திருவடி பேணுமின் தவமாமே பேருலாவிய பெருமையன் திருவடி பேணுமின் தவமே. திருச்சிற்றம்பலம். நமக்கு திருவடியாகிய பெயற்றை தருகிற பெருமையுடையும் அவருடைய திருவடியை பேணுமின். அப்படி பேணினால் அவன் ஏருலாவிய கொடி என்ற அறத்தை கொடியா வைத்திருக்கிறான். அதனாலே நம்முடைய அறவழி நின்றால் நம்முடைய குற்றங்கள் போகும். ஏதமில் பெருந்திருக்கோயில் நம்முடைய குற்றங்களை நீக்குகிற அறக்கொடியை உடையவன் என்ற பொருள். வாழ்க. குருண்ட வார்சடை. ஐயா இருக்காங்களா? படிங்க. குருண்டவார் குழ சடையுடை குழகனை அழகமர் கீழ்வேலூர் திரண்ட மாமரையவர் தொழும் பெருந்திரு கோயில் எம்பெருமானை இருண்ட மேதியன் இனமிகு வயல் மல்கு புகலிமன் சம்பந்தன் திருண்ட பாடல் வல்லவர் சிவகதி பெறுவது திடமாமி திருண்ட பாடல் வல்லவர் சிவகதி பெறுவது திடமாமி. சிற்றம்பலம். புகலிமன் சம்பந்தன் என்று அந்த சீர்காழி இருக்கிற ஞான சம்பந்தருடைய தெருண்ட பாடல் தெளிவான நிலையிலே நமக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய இந்த பாடலில் உள்ளவர் சிவகதி பெறுவது திடம் திண்ணம் என்பதை நம்முடைய பதிக பலனாக சொல்லியிருக்கிறார். வாழ்க. அடுத்தது 2ஆம் திருமுறையிலே 106வது பதிகம் திருவலஞ்சுழி. இதுவும் பண் நட்ட ராகம் பகற்பண் 6ஆக நாழிகை 16-18 நாழிகைக்குள்ள பகல் 1 மணி 12 நிமிடத்திலிருந்து 2 மணி 24 மணி நேரத்துக்குள்ள பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய தென்கரையிலே 25வது தலமாக கும்பகோணம் தஞ்சை பாதையிலே சுவாமி மலைக்கு அருகிலே இருக்கிற கோயில். பெருமான் செஞ்சடையப்பர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 383. நன்றிங்க. புலன்கொள் இன் தமிழ். திரு வளம் சுழி இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 383. திருச்சிற்றம்பலம். புலன்கொளின் தமிழ் போற்றினர் புறத்தினில் அணைந்தே
இலங்கு நீர் பொன்னி சூழ் திருப்பதியினில் இருந்து நலம் கொள் காதலின் நாதர்தால் நாள்தோறும் பரவி வளம் சுழி பெருமான் தொண்டர் தம்முடன் மகிழ்ந்தார். நன்றிங்க. காவிரி ஆறு ஓடுகிற போது இந்த இடத்திலே வரும்போது அது வலம் சுழித்து எழுந்துதான். அதனால அப்படி தண்ணியே வலஞ்சுழி வர மாதிரி இந்த பாடலையும் அப்படியே சுழித்து பாடி இருக்கிறார். அது நல்ல அருமையான நட்டராக பண்ணல பந்துவர் ஆலையில பார்க்கக்கூடியது. சாம்பு செய்ய அதை பாடி காட்டுவார். இப்போ என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சம் ஓதுவாரம் நல்லா பாடுவாங்க. அதனால அது ஓகமுத்தாய் அவர்கிட்ட இந்த பயிற்சி பெற்றவர் அல்லவா. அதனால என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சம்னு வலஞ்சுழித்து பாடுவார். நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலம் சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடுமதனாலே பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடுமதனாலே. நன்றிங்கய்யா. எது உண்மையான வழிபாடுன்னா பெருமானை வலஞ்சுழி பெருமானை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபாடு. பெருமானை வாயார புகழ்ந்து பாடுதல் தான் உண்மையான வழிபாடுன்னு ஞான சம்பந்தம் சொல்லியிருக்கார். அந்த வழிபாட்டை தான் நம்ம அந்த நிறைவு நாள்ல ஊரப்பாட்டில் 28ஆம் செய்ய போறோம். இங்க வலஞ்சொழி பெருமாள், அங்க ஊரணீஸ்வர பெருமான். அந்த ஊரணீஸ்வர பெருமான் இடத்துல போய் வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் அந்த நிறைவு வழிபாடு நடைபெறும் என்று சொல்லி அதற்கான முத்தாய்ப்பான பாடல் இது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே 515 நாளும் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் செய்வதற்கு என்ன புண்ணியம் செய்தனம். பெருமானுடைய அருளை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனாலே அவனை பண்ணி ஆதரித்து வாயார பாடி மகிழ்வோம். அதுவே உண்மையான வழிபாடு. ஆனால் அந்த நிகழ்வு வழிபாடாகவே நிகழும். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. விண்டொழிந்தன நம்முடை வல்வினை வெறிகடல் வரு நஞ்சம் உண்டிரஞ்சு வானவர் தமை தாங்கிய இறைவனை உலகத்தில் வண்டு வாழ் குழல் மங்கையோர் பங்கனை பலஞ்சுழி இடமாக கொண்டநாதன்மை தொழில் புரி தொண்டரோ இனிதிருந்தமையாலே கொண்டநாதன்மை தொழில் புரி தொண்டரோடி நிருந்தமையாலே. அங்க கொண்டநாதன் இங்கே வலஞ்சொழி பெருமானாகிய செஞ்சடையப்பர். அவருடைய மெய்த்தொழில் என்பது நம்மை எல்லாம் காப்பாற்றுதல் தான். அதனால அந்த பெருமானை நாம் தொண்டரோடு இணைந்திருந்து அனுபவிக்கலாம். அடியறி கூட்டி அதிசயம் வாயிலாக ஆண்டவனை அடையலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. திருந்தலார் புறம் தீயழச்சற்றம் பெருவன. வந்தவாசியிலிருந்து செண்பகவல்லி அம்மா. திருந்தலார்புறம் தீயழ செருவன விரலின் கண்ணடியாரை பரிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு ஆடியோ வரலாமா? ஆடியோ வருதா? சாம்பசிவையா இல்லைங்க, வரலைங்க. அம்மா செண்பகவல்லி அம்மா திருப்பி பாடுங்க. ஆடியோ வரல. முதல் 2 வரி மட்டும்தான் வந்தது. சரி, அடுத்தவங்களை பாட சொல்லுங்க. அப்புறமா அவங்க மறுபடியும் இன்னொரு பாடு கொடுங்க. சரிங்க சரிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருந்தலார் புறம் தீயழ செருவன விரலின் கண் அடியாரை
பரிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு மருந்து மாவன மந்திரம் மாவன வலஞ்சுழி இடமாக இருந்த நாயகன் இமயவர் ஏற்றிய இணையடி தலந்தானே. இருந்த நாயகன் இமயவர் ஏற்றிய இணையடி தலந்தானே. இந்த பிணி நோய்க்கு மருந்துமாவன் என்பது, இந்த பிணி என்பது நம் உடலிலே உள்ள பிணி, அது இல்லாம உள்ளத்திலே உள்ள பிணி. அந்த இரண்டுக்கும் மருந்துமாக இருப்பது மந்திரமா இருப்பது. உடல் நோய்க்கும் உயிர் நோய்க்கும் மருந்துமாய் மந்திரமா இருப்பது. மருந்து என்பது உலகியல், மந்திரம் என்பது அருளியல். அப்படி உலகியலும் அருளியலுமாக உடற்பிணையையும் உள்ளப்பிணையையும் போக்கக்கூடிய பெருமானாக வலஞ்சுழி ஆகிய செஞ்சடையப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கரைகொள் கண்டத்த. வாங்க செண்பகவல்லியம்மா பாடுங்க பார்க்கலாம். கரைகொள் கண்டத்தர் காய்கதீர் நிறத்தினர் அறம் தீரம் முனிவர்கன்று இறைவரால் இடை நிழலில் இருந்துகந்து இனிதருள் பெருமானார் மறைகள் ஓதுவர் வருபுணல் பலம் சூழி இடமகிழ்ந்து அரும்காணத்து அரைகழல் சிலம் பார்க்க நின்றாடிய அற்புதம் அறியோமே. அரைகழல் சிலம் பார்க்க நின்றாடிய அற்புதம் அறியோமே. அரைகடல் சிலம்பு ஆக்க என்பது, சிலம்பு என்பது பெண்மையின் அடையாளம். அதுவே கருணை. பெருமானுடைய கருணையினாலே நாம் நம்மை பெருமான் நம்மை ஆள்கிற அற்புதத்தை காணலாம் என்று திருவாசகர் அற்புத பத்த நினைவுபடுத்துகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மன்னர் நீரர். 5வது பாட்டு. ஞானசுந்தரம் ஐயா அம்மா வந்திருக்காங்க. ஐயா வந்திருக்காங்களா அம்மா? இருக்காங்க ஐயா. பாட சொல்லுங்க. மன்னர் நீரர் விண்காற்றினர் ஆற்றலாம் எரிவுரு ஒரு பாகம் பெண்ணரான் என தெரிவு அரும் வடிவினர் பெருங்கடல் பவளம் போல் வண்ணர் ஆகிலும் மலம் சுழி பிரிகிலார் பறிபவர் மனம் புக்க என்னர் ஆகிலும் எனை பல இயம்புவர் இணையடி தொழுவாரே. பெருமான் ஐம்பூதங்களின் அடையாளமாக இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாய் என்று அப்பர் சாமியுடைய பாடலை நினைவுபடுத்த பாடலாக மன்னர் நீரர் விண் காற்றினர் என்று அந்த ஐம்பூதங்களை நினைவுபடுத்துகிற பாடலாக இருக்கிறது. வாழ்க வாழ்க. ஒருவராலும் இமைப்பறியதோ. 6வது பாட்டு. பாண்டிச்சேரியிலிருந்து ஆண்டாளம்மா. ஒருவராமி பதை அறியதோர் மேனியர் மடமாதர் ஒருவராலும் இப்பதை அறியதோர் மேனியர் மடமாதர் இருவதாரி பார்ப்பல பூதமும் வேய்களும் அடையாளம் அருவராதோர் வெண்டலை கைபிடி தந்ததோர் பலிக்கென்று வருவரேலவர் வலஞ்சுழி அடிகளே வரிவளை கவர்ந்தாரே வரிவளை கவர்ந்தாரே. சிவா திருச்சிட்டம். வெண்டலை கைப்பிடித்து அகந்தோறும் பலிகொள்ளும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின நம்ம திருவம்பாயில வரும். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா பொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி
நலந்திகழ பங்கய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய்னு மணிவாசகர் பாடுவார். அதுல இல்லங்கள் தோறும் எழுந்தருள் என்று அந்த வகையிலே பெருமான் வெண்தலையை கைப்பிடித்து அகந்தோறும் பலி கொள்கிறான். நம்முடைய யான் எனது என்ற சிறுக்கை அவன் பலியாக ஏற்று நமக்கு அருள் செய்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. குன்றியூர் குடமூக்கிடம். எட்டாவது பாடல். ஏழாவது பாடல். பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். குன்றியோர் குடமூக்கிடம் வனம்புறம் குழவிய நீதானம் என்று இவ்வூர்களிலோம் என்றும் இயம்புவர் இமையவர் பணி கேட்பார். அன்றியோர் தமக்குள்ளன அருகிலோம் வலஞ்சொழி அரணார்பால் சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று சேயிழை தளர்வாமே. சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று சேயிழை தளர்வாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருவலஞ்சொல்னா இங்கிருந்து திருவளம் முடிஞ்சதுதான் பரவாயில்ல. நாம் சென்ற இடங்களெல்லாம் அந்த பெருமான் இருக்கிறான். அதனாலே சென்ற ஊர்தனில் தலைப்படலாம். எந்த இடத்துல போய் நம்ம எந்த பெருமான் நினைத்தாலும் நாம் எந்த பெருமான் நினைக்கிறோமோ அந்த பெருமான் அந்த இடத்துல அந்த யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள போய் அந்த அங்ககிற சிவலிங்கத்தை நினைச்சா திருக்கழுக்குன்றப்பன் அங்க வருவார், காயாஞ்சவன் ஏகாம்பரம் வருவார், அண்ணாமலையார் வருவார், வலஞ்சொழி பெருமான் வருவார். அதனால பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற நிலையிலே சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று இருந்த இடத்திலே நாம் நினைக்கிற பெருமானை அங்கே வரவழைத்து வழிபடலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. குயிலினேர் மொழி. எட்டாவது பாடல். குன்றத்தூர்ல இருந்து உமாமா வாங்க. ஏழாவது பாட்டா சிவா? குன்றியூர் குடமூக்கு. எட்டாவது பாட்டு மேம். குயிலின் நேர்மொழி. குயிலின் நேர்மொழி குடியிடை வெறுவுற புலவரை பரப்பாய கையிலையை பிடித்தெடுத்தவன் கதிர்முடி தோல் இருப்பது ஊன்றி மகிழின் நேரன சாயலோடு அமர்ந்தவன் வலசுழியம் மானை பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே. மயிலின் நேரன சாயலோடு அமர்ந்தவன் வலஞ்சுழியம் மானை வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே. வலஞ்சொழி பெருமானை பயில வல்லவர் பரகதி காண்பர் என்று சொல்கிற பாடல். ஆமா உமாமா, உங்களுக்கு ஒரு செய்தி. இந்த மாசம் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி பூசத்துல ஐயா நம்பியாண்டா நம்பி குரு மாங்காட்டுல நேற்றுக்கு செய்தி வந்திருக்கு. அப்ப போன ஆண்டு நம்பியாண்டா நம்பி குரு பூஜை பார்த்தா இந்த ஆண்டு நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு அடலதோம்பிய. நன்றிங்க நன்றி நன்றி சிவாய. வாங்க. காஞ்சிபுரத்து சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கணபதி ஐயா வாங்க. சிவாதி சிற்றம்பலம். சிவா நமச்சிவாய. 126வது 106வது பதிவு 9வது பாட்டியா? சிவா சிவா. நன்றி ஐயா. சிவா அழல தோம்பியே அவர் விசை அண்ணலும் அவரவனை தென்றனும் கடலும் சென்னையும் காண்பறிய தாயவர் மாண்பமர் தலக்கையில் மழலை வினையர் மழுது வளரி விளங்கொடு பாதத்த
துழலும் மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் தலைவரே வலந்தொழி வலங்கொடு பாதத்தால் தொழும் மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் தலைவரே துன்பங்கள் களைவரே. வார்த்தை சிற்றமிழா வணக்கம். சுழலும் மாந்தர்கள் தொல்வினை காவிரி ஆவிரி எப்படி அந்த இடத்துல வலஞ்சொடித்து விடுதோ அதே மாதிரி நாமும் பெருமானை சூழ வந்தால் அதன் மூலமா என்னுடைய தொல்வினை தீரும், துன்பங்களும் தீரும், வினைகளும் தீரும், துன்பங்களும் தீரும். பெருமானை சுழித்து வழிபட வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க அறிவிலாத வன் சமணர்கள். 10வது பாட்டு. சின்னகாஞ்சி ஐயப்பட்டா பெரிய காஞ்சி தாமரை இருக்காரா? வரலங்க ஐயா. சிவாயனம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இல்ல பெரிய காஞ்சி ஆமா சிவசிவா திருச்சிட்டா. வாங்க செங்கல்பட்டுல இருந்து வேலரசியம்மா. அறிவிலாதவன் சமணர்கள் சாக்கி தவம் புரிந்தவம் செய்வார் நெறி அலாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாறானே மறிவுளாம் திரை காவிரி வலஞ்சுழி மருவிய பெருமானை பிரிவிலாதவர் பெருகதி பேசிட அளவர பொன்னாதே பிரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவர பொன்னாதே. சிவா திருச்சிற்றம்பலம். பெருமானை உள்ளத்திலே பிரிவிலாது பேசினால் அதனாலே அளப்பரிய நன்மைகளை பெறலாம் என்று சொல்கிற பாடல். வேலசியமா நாளைக்கு திருக்கவுண்டர் 4 கோயில்ல இது மண்டலாபிஷேக பூர்த்தி. கண்டிப்பா. வணக்கம். வாழ்க. அடுத்து மாதோர் கூரணை கடைசி பாட்டு. ஐயா இந்த வலஞ்சொழித்து பாடல சாம்பு சிவையா வலஞ்சொழித்து பாடலாம் ஐயா. இசையோட கேப்பையா பந்தோராளில. ஐயா எழுதி பாடலாங்கய்யா. ஆமையா மாதோர் கூரணை. திருச்சிற்றம்பலம். மாதொர்கூரனை வலம் சுழி மருவிய மருந்தினை வயற்காலி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிழ்ச்சிய தமிழ் மாலை ஆதரி திசை கற்று வல்லார் சொல கேட்டுகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. நன்றிங்க சிவாயனம். ஞான சம்பந்தனுடன் நவிற்றிய அந்த தமிழ் மாலையை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் அவ சொல்வதற்கும் கேட்பதற்கும் உரிய அந்த நற்றமிழ். அந்த தமிழை சொல்லவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். இரண்டுக்கும் பலன் உண்டு. அதுவும் 2 விதமான பலன், இம்மைக்கும் அருமைக்குமான பலன் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடுகிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 107வது பதிகமாக திருக்கேதீச்சரம். இது பண் நட்டராகம், பகற்பண் 6ஆக, நாழிகை 16லிருந்து 19க்குள்ள, மணி நேரம் 1:12லிருந்து 2:24க்குள்ள பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. ஈழ நாட்டினுடைய 2வது தலமாக அந்த இலங்கையினுடைய அந்த இலங்கை மேற்கு கடற்கரை பக்கத்திலே உள்ள தலம். இங்கே உள்ள பெருமான் கேதீச்சரநாதர், அம்பாள் கௌரி என்ற கேதீச்சர கௌரி என்று சொல்லுவார்கள். இதுக்கான பெரிய புராண பாடல் 890. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திரு கேதீச்சரத்து
சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 890. திருச்சிற்றம்பலம். அந்நகரில் அமர்ந்தங்கன் இனிது மேவி ஆலிபுடை சூழ்ந்தொலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திரு கோணமலை மகிழ்ந்த செங்கன் மலவிடையார் தமை போற்றி வணங்கி பாடி சென்னிமதி புனை மாட மாதோட்டத்தில் திருக்கேதி சரத்தன்னல் செய்ய பாதம் உன்னிமிய பணிந்தேத்தி அன்பரோடும் உளவாத கிளி பெற்றார் உவகை உற்றார் உன்னிமிக பணிந்தேத்தி அன்பரோடும் உளவாத கிளி பெற்றார் உவகை உற்றார். நன்றிங்க. ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருக்காலத்தில் இருந்து கொண்டே வடநாட்டு தலங்களை பாடினார்கள் என அந்தாண்ட தமிழ் வழங்காத பூமி என்பதனாலே என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அதே மாதிரி இந்த திருக்கேதீச்சரம், இந்த திருக்கோணமலை என்ற 2 ஈழ நாட்டு தலங்களையும் அதே ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டே பாடினார்கள் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிற பாடல். அந்நகரில் இனிதமகந்தன் மேவேந்து, அந்நகர் என்பது இங்கே ராமேஸ்வரத்தை குறிக்கும். இங்கிருந்து அந்த ஆழிசூழ் கடலை சுற்றி உள்ள அந்த ஈழ நாட்டு தலங்களை பாடினார்கள். அதில் ஒன்று திருக்கோணமலை, இன்னொன்று திருக்கேதீச்சரம் என்று சொல்லி இடம் சுட்டி பொருள் விளக்கிறார். வாழ்க. முதல் பாடல். விருது குன்ற மாமேனுவில் நாணரா வரிவர் அனலெறி அம்பம் பொருது மூவையில் செற்றவன் பற்பினின் துறைபதி என்னாடும் கருதுகின்ற ஊர் கனைகடல் கடிகமள் பொழில்வள் அணி மாதோட்டம் கருத நின்ற கேதீச்சரம் கைதொழ கடுவினை அடையாவே கருதுகின்ற கேதீச்சரம் கைதொழ கடுவினை அடையாவே. கேதீச்சர பெருமானே, நாம் இருந்த இடத்திலிருந்து கைதொழுதால் நம்முடைய வினைகள் எல்லாம் கடுவினை அடையாது நம்மை போகும், வினைகள் நம்மை சேராமலே போகும் என்ற அந்த ஆகாமின்னு சொல்ல ஏறு வினையை குறிக்கிறார். வாழ்க வாழ்க. பாடல் வினையர். வனப்பாக்கத்திலிருந்து சதானந்தன் ஐயா. ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பாடல் வினையர் பல பல சரித திருதுகந்து ஆடல் பேணுவர் அமரர் வேண்ட நஞ்சு அமரர்கள் வேண்ட நஞ்சுண்டருள் கண்டத்த ஈடமாவது இருங்கள் கையினில் எழுதிகள் மாதோட்டம் கேடிலா கேதீச்சரம் தொழுதழ கெடும் இடு வினைதானே கேடிலாத கேதீச்சரம் தொழுதழ கெடும் இடதானே. கேடில்லாத கேதீச்சரம் கைதொழ, கேதீச்சரத்தை கழுதுவதால் நம்முடைய வினைகள் எல்லாம் கெடும் என்று ஞான சம்பந்த பெருமான் உறுதி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெண்ணோர் பாகத்தர். 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். பெண்ணோர் பாகத்தர் பிறைதவள் சடையினர் அரைகழல் சிலம்பார்க்க பெண்ணோர் பாகத்தர் பிறைதவள் சடையினர் அரைகழல் சிலம்பார்க்க சுன்ன மாதரி தாடுவர் பாடுவர் அகந்தொரும் இடுபிச்சை குன்னலாதவோர் இச்சையின் உடல்பவர் உயர்தரும் மாதோட்ட அண்ணல் நன்னு கேதீச்சரம் அடைபவர் கருவினை அடையாவே குன்னலாதவதோர் இச்சையின் உடல்பவர் உயர்தரு மாதோட்ட
அண்ணல் நன்னு கேதீச்சரம் அடைபவர் கருவினை அடையாவே. திருச்சிற்றம்பலம். அண்ணல் நன்னு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே என்று சொல்லி பெருமானை நாம் மனதாலேயே நினைத்து வழிபடலாம். ஏன்னா இங்க ராமேஸ்வரத்தில் இருந்த கொண்டே பாடிய பாடல் இது. அதனால இங்கிருந்தே நாம் நினைத்தால் அந்த நினைப்பு நமக்கு என்ன விடும், அந்த அறிவினைகளை நம்மை அடையாமல் செய்யும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பொடிகொள் மேனியர். காவி தண்டத்திலிருந்து பட்டமல்லம்மா. பொடிகொள் மேனிய புலியதல் அறையினர் விரிதரு கரந்தேத்தும் வடிகொள் மூவிலை வேலினர் நூலினர் மறிகடல் மாதோட்டம் அடிகளாதரி திருத்தகை சீச்சரம் பரிந்த சிந்தையாராகி முடிகள் சாய்ந்தடி பேணவல்லார் தம்மேல் பொய்தெழும் வினை போமே. சிவாய நம. பெருமானை முடிகள் சாய்த்து அடிபேணவல்லான், தலையினாலே தாழ்ந்து வணங்கினால் அதனாலே ஆணவம் அடங்கும், அதனால மொய்த்தெழும் வினை போகும், நம்மை மொய்த்திருக்கிற வினைகள் தீரும் என்று சொல்கிறார். வாழ்க. நல்லவராற்றவும் ஞான நன்குடையவர். கலைக்கல்லூரி கார்த்திகேயன் தம்பி வாங்க. திருச்சிற்றம்பலங்க. நல்லராச்சவும் ஞான நன் கொடையத்தம் அடைந்தவர் கருளிய நல்லராச்சவும் ஞான நன் கொடையத்தம் அடைந்தவர் கருளிய வள்ளர் பார்மிசைவான் பிறப்பிலர் மலிகடல் மாந்தோட்டம் வான் பிறப்பு இறப்பிலர், பிறப்பு இறப்பு இலர்னு பாட்டு. பிறப்பு மட்டும் இல்ல, இறப்பும் சேர்ந்து இலராக வாழ. பிறப்பும் இறப்பும் அற்ற இடம். வல்லர் பார்மிசை வான் பிறப்பு இறப்பு இலர். வாழ்க வாழ்க. ரெண்டுமே பிறப்பு தாங்க போட்டிருக்கு. அல்ல, அத பிரிச்சு பார்த்தா பிறப்பு இறப்பணும், பிறப்புன்னு பிரிச்சுங்கன்னா இறப்புன்னு தானே வரும். அது ஏன்னா இசைக்காக பிறப்புன்னு போட்டிருக்கோம், ஆனால் பிறப்பும் இறப்பும்ன்ற சொல்லது. சரிதானுங்களா? இன்னொரு படிக்க பார்க்கலாம். அத திருச்சிற்றம். நல்லராச்சவும் ஞான நன் கொடையர்த்தம் அடைந்தவர் கருளிய வள்ளர் பார்மிசைவான் பிறப்பு இறப்பிலர் மலிகடல் மாந்தோட்டம். இப்ப பிறப்பும் இறப்பும் இல்லாத இரவாத இன்ப அன்பு நிலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க. தெல்லையில் புகழ் எந்தை கேதீச்சரமீரா பகல் நினைந்தேத்தி அள்ளலாசரு தரநடி இணை தொழும் அன்பரமடியாரே. அள்ளலாசரு தரநடி இணை தொழும் அன்பராமடியாரே. நன்றிங்கய்யா. பொதுவா அப்படி படிக்கிறவங்க பிறப்பு பிறப்பு தான் படிப்பாங்க. நான் இசைக்கு ஏற்ற மாதிரி பீன் தான் போட்டுக்குது. அதனால அதை நம்ம சொல்ல பிரிச்சு படிக்கிற போது பிறப்பு இறப்பு வரும். அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத இரவாத இன்ப அன்பு நிலை, காரைக்காலமா வேண்டிய அந்த நிலையை ஞான சம்பந்தர் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பேழை வார்சடை. அம்மா திலகவதி அம்மா, பாண்டிச்சேரி வாங்கம்மா. சிவாய நம. பேழை வார்சடை பெருந்திரு மகள்தனை பொருந்தவை தொரு பாகம். பேழை வார்சடை பெருந்திரு மகள்தனை பொருந்தவை ஒரு பாகம். மழை அந்தையர் கண்ணி பாலருளிய பொருளியர் குடி வாழ்க்கை. வாழையம் பொழில் மந்திகள் களி பூர மருவிய மாதோட்டம். கேழல் வெண் மறுப்பணிந்த நீள் மார்பர் கேதீச்சரம் பிரியாரே. வாழையம் பொழில் மந்திகள் களி பூர மருவிய மாதோட்டம்.
கேழல் வெண்மருப்பணிந்த நீள் மார்பர் கேதீச்சரம் பிரியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்துக்கு போல ராமேஸ்வரத்திலே பாடுகிறார். ஆனாலும் அங்க அந்த அந்த ஊர்ல நல்ல பெரிய வாழை மரம், அந்த வாழை மர சோலைகள் இருக்கிற இடமாக சொல்லி அங்கே அந்த வாழை மரத்தை சுத்தி மந்திகள் என்ற குரங்குகள் அந்த வாழைப்பழத்தெல்லாம் உண்டு கழிக்கிற இடமாக அந்த இயற்கை அழக மானசீகமாக ரசித்து பாடி இருக்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பண்டு நால்வருக்கு. ஊரப்பாக்கத்திலிருந்து ராஜா ராணி அம்மா. பண்டு நால்வருக்கு அறம் உரைத்தருளி பல்வுலகினில் உயிர் வாழ்க்கை கண்டலாதலார் கடலிடம் கை தொழ காதலித்து உரை கோயில் வண்டு பண் செய்யும் மாமலர் பொழில் மஞ்சை நடமிடும் மாதோட்டம் தொண்டர் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய் கேதீச்சரம் அதுதானே. தொண்டர் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய் கேதீச்சரம் அதுதானே. திருத்தொண்டர்களாகிய சிவனடியார்கள் நாளும் துதி செய்து வழிபடுகிற கோயிலாக கேதீச்சரத்தை காட்டுகிறார். வாழ்க. தென்னிலங்கையர் குலபதி. ராணி அம்மா இருக்காங்களா? தென்னிலங்கையர் குலபதி மாலை நலிந்து எடுத்தவன் முடித்தின் தோல் தன்னலம் கெட அடர்ந்த அவதற்கு அருள் செய்த தலைவனார் கடல்வாய பொன் இலக்கிய முத்து மாமணிகளும் பொருந்திய மாத்தோட்டத்து உன்னி அன்பரோடு அடியவை இறைஞ்சி கேட்டின சரத்து உள்ளாரே. உன்னி அன்போடு அடியவர் இறைஞ்சி கேட்டி சரத்துள்ளாரே. துன்னி அன்போடு அடியவர் இறைஞ்சு கேதீச்சரம். இப்ப பெருமானை அன்போடு வழிபட வேண்டும், ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்ற பாடலை நினைவுபடுத்துகிறது. வாழ்க வாழ்க. பூவுடானும் அப்பொருகடல் வண்ணனும். பாண்டிச்சேரியிலிருந்து பூவுலானும் அப்பொருகடல் வண்ணனும் புவி எழுந்தெழுந்தோடி பூவுலானும் அப்பொருகடல் வண்ணனும் புவி எழுந்தெழுந்தோடி மேவி நாடு நின் அடியினை காண்கில வித்தகம் என்னாகும் மேவி நாடி நின் அடியினை காண்கில வித்தகம் என்னாகும் மாவும் புகழும் கதலியும் நெருங்குமா தோட்ட நன்னகர் மன்னி மாவும் பூகமும் கதலியும் நெருங்குமா தோட்ட நன்னகர் மன்னி தேவி தன்னோடும் திருந்து கேதீச்சரத்து இருந்தாலும் பெருமானே தேவி தன்னோடும் திருந்து கேஜிரத்திருந்தாலும் பெருமானே. நன்றியா. கேதீச்சர பெருமான் தேவியாகிய கௌரி அம்மையோடு இருக்கிற பதிகம் என்று தலம் என்று ஞான சம்மதப்படுவான். தேவி தன்னோடும் திருந்து கேதீச்சரம். பெருமான் கேதீச்சரநாதர், அம்பாள் தேவி என்பது இங்கே கௌரி அம்மையை குறிக்கும் என்று சொல்லி ஞான சம்பந்தர் பாடிய பாடல். வாழ்க வாழ்க. பத்தராய் சில புத்தராய் சில புனைத்துகிலாடைய. பத்தாவது பாட்டு பணப்பாக்கத்திலிருந்து லலிதா பாலசுந்தரம். அமைச்சுவாய் ஐயா. புத்தராய் சில புனைதுகில் உடையவ பூரனுரை சமநாத ஏத்தாராகி நின்று உண்பவர் இயம்பிய ஏழ்மை கேளுமின்
மத்த யானையை மறுகிட உரி செய்து போத்தவர் மாதோட்டத்து அத்தர் மண்ணு பாலாவியன் கரையிற்கேதி சரம் அடைமினே. அத்தர் மண்ணு பாலவியன் கரையிற்கேதி சரம் அடைமினே. நன்றி ஐயா. இந்த கேதீச்சரம் என்ற தலம் ஈழ நாட்டிலே மாதோட்டம் என்ற பகுதியிலே பாலாவியின் கரையிலே இருக்கிறது. அந்த இடம் சுட்டிய பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. மாடேலாம் மணமுரசென. சிவாய நம. மாடேலா மணமுரசென கடலினிது ஒளி கவர் மாதோட்டத்து ஆடல் ஏருடை அண்ணல் கேதீச்சரத்து அடிகளை அணிகாழி நாடுலார்க்கு இறைஞான சம்பந்தன் சொல் நவின்றெழு பாமாலை பாடலாயின பாடுமின் பக்தர்கள் பரதி பெறலாமி. பாடலாயின பாடுமின் பக்தர்கள் பரகதி பெறலாமே. சிவாய நம. சித்தம்பலம். ஞான சம்பந்தன் நவின்ற இந்த பாமாலையை பாடினால் இன்ப பக்தர்கள் பரகதி பெறலாம் என்ற திருக்கடைக்காப்பு. இந்த திருக்கேதீச்சரம் ஈழ நாட்டு தலம். நம்முடைய தீபாவளிக்கு பிறகு அந்த கேதார கௌரி விரதம்னு ஒண்ணு கொண்டணும். அது அது அம்பாள் வழிபாடுன்னு பல பேர் சொல்றாங்க. ஆனால் அது உண்மையாகவே அது சிவ வழிபாடு. கேதாரத்தில் இருக்கிற கௌரி அம்மை கேதீச்சர பெருமானை வழிபட்ட நன்னாள் அந்த நன்னாள். அதனால அதுக்கு அந்த விரதத்துக்கு கேதார கௌரி விரதம்னு பேரு. அம்பாள் விரதம் இருந்து சிவனை வழிபட்ட நன்னாள். நம்முடைய பாடல் பெற்ற தலங்களை பொதுவா தில்லையிலிருந்து கைலாயம் வரைன்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஆனா திருமுறை நெறியில அதை வேற மாதிரி சொல்லுகிற போது தெற்கே கேதீச்சலத்திலிருந்து வடக்கே கேதாரம் வரை என்று சொல்கிற ஒரு மரபு. தெற்கு வடக்காக பெருமான் வடக்கே கேதாரத்திலும் தெற்கே கேதீச்சரத்திலும் இருக்கிறார். இங்க இருக்கிற இந்த கேதாரத்திர அம்பாளுக்கும் கௌரின்னு பேரு, அங்க இருக்கிற கேதீச்சர சாமிக்கும் கௌரின்னு பேரு. இந்த கௌரி அம்மை பெருமானை நோக்கி தவமிருந்து உயிர்கள் ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்று வழிபட்ட நன்னாள் தான் அந்த கேதார கௌரி விரதம். அந்த விரத நன்னாள்ல நம்ம அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லி எது என்னென்னோ பண்றாங்க. ஆனால் இந்த கேதீச்சரத்திலும் கேதாரத்திலும் ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பதிகம் பாடியிருக்கிறார்கள். கௌரி அம்மை வழிபடுகிற மாதிரி அந்த கேதீச்சர பெருமானையும் கேதார பெருமானையும் இதற்கான அந்த தேவாரங்களை சொல்லி வழிபடுதல். அதுல இது ஒரு கேதீச்சரத்துல சுந்தரர் பாடிய பதிகம், அதே மாதிரி கேதீச்சரத்துல ஞான சம்பந்தர் பாடிய பதிகம் ஒன்று இருக்கிறது. கேதாரத்திலையும் ஞான சம்பந்தரும் சுந்தரரும் பாடியிருக்கார்கள். அந்த 4 பதிகங்களையும் அந்த கேதாரி கௌரியத்தை பாடி கௌரி அம்மா எப்படி அந்த வழிபட்டார், சிவனை வழிபட்டோ அது அந்த நிலையிலே நாமும் வழிபட்டால் அந்த அம்மா செய்த தவத்தினால நமக்கும் அந்த பெருமானுடைய புண்ணியம் வந்து சேரும் என்ற வழியிலே இந்த கேதார கௌரவத்தை திருமுறை நெறியிலே கொண்டாடப்பட வேண்டும். இதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டாங்க நம்முடைய வைதிக அன்பர்கள். இந்த வாழ்க வாழ்க. சொல்லி இந்த நிகழ்வு செய்வோம். ஐயா பொன்னூசல் எத்தனாவது பாடலுங்க ஐயா? பொன்னூசல் எத்தனாவது பாடலுங்க இன்னைக்கு? பொன்னூசல் இன்னைக்கு 3வது பாட்டுன்னு நினைக்கிறேன். முன்னீரம் ஆதியம். 3வது பாட்டு. 3வது பாட்டு முன்னீரம் ஆதியம். திருச்சிற்றம்பலம். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளே தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ நின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னே
பொன்னேறு போன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னேறு போன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. இங்க மாளிகை பாடி என்பது உத்தரகோச பெருமானுடைய திருக்கோயில் தான். அங்க மாளிகை நினைத்து நினைத்து பாட வேண்டும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லகுதுரும் கழுமல வல நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க விற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை சிவனகம் தாம்பரம் அருளரசி அவர்களையும் வணங்கி பொற்பாதங்களை வணங்கிய நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45 ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு சொல்லுங்கய்யா. நாயன்மார் பெருமை பாடிய நால்வருடைய பாடல்களை நேற்று ஐயா சாம்பசிவா படிச்சாரு. இன்னைக்கு தனலட்சுமி அம்மா படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திருநீலகண்ட கோயவனார். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அந்த தலைப்பின் கீழே ஐயா சொன்ன தலைப்பின் கீழே இன்றிரவு வருகிற 27 வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்க பாருங்க. பாக்குறேங்க ஐயா. சிவாய நம. நால்வர் பெருமை பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவாய நம. இன்றிரவு 9:45 மீண்டும் சந்திப்போம் என்று கூறி அன்பர்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தனலட்சுமி நான் பாடுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கு, நான் பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பாட சொல்லுவோம். தனபாக்கி அம்மாவா? சரிங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. யாராவது கேக்குறீங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு. என்கிட்ட புத்தகம் ரெடியா இருக்கான்னு சொன்னதுனால மத்தவங்க புத்தகம் தான் பண்ணலாம். அது நம்ம கற்பக பல்கலை ஒரு அந்த 4 பாட்டையும் ஒரே பேஜ்ல போட்டு வெளியிட்டு இருக்காங்க. அதை ஒரு நாள் ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் எடுத்து அது பண்ண அனுப்ப முடியும்னா பாக்குறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. திருவடி வணங்குறோம். அன்னைக்கு பாட்டு அன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. அது பாக்குறேன். கண்டிப்பா. நன்றிங்க. வாழ்க்கை.